வானத்தையும் அதன் நிறைவுகளையும் பூமியையும் அதன் நிறைவுகளையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமை உலகமயமாக்கி கொண்டிருக்கிறது இந்த காசா. இஸ்லாம் மார்க்கத்தை உலக மார்க்கமாக்கி கொண்டிருக்கிறது இந்த பாலஸ்தீனம். இந்த பாலஸ்தீன மக்களின் சாட்சி இஸ்லாமிற்கு ஒரு நேர்த்தியான சாட்சியாக உலக மக்களிடையே காணப்படுகிறது. உலக மக்கள் இதனுடைய சாட்சிகளை கண்டு வியந்து போகிறார்கள். இஸ்லாமை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். இஸ்லாம் ஆங்காங்கே வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பது மிக உண்மையான செய்தி. So I've been feeling very happy, a lot of peace since I reverted 2 weeks ago. I reverted because of what's happening in Gaza, and I wanted to be closer to Islam and Allah. Not knowing, I don't know what else to say. Ashhadu anna ilaha illallah wa Takbir, Allahu Akbar, Takbir, Allahu Akbar, Takbir, Allahu Akbar. யார் இந்த மக்கள்? இவர்கள் யார்? பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்கின்றான். பணம் வேண்டும், வசதியான வாழ்க்கை வேண்டும், ஆடம்பரமான வீடு வேண்டும், சொகுசான வாகனங்கள் வேண்டும், எதிர்காலத்திற்கு சேமிப்பு வேண்டும், நல்ல உணவுகள் வேண்டும், தனக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி திட்டங்களை போடுகின்றான், திருமண திட்டங்களை போடுகின்றான். இப்படி அவருடைய திட்டங்கள் நீண்டு கொண்டே போகின்றது. அவர்களை பார்க்கும்போது, இந்த காசா மக்களின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இந்த வீடியோக்களில் தான் பார்க்கின்றோம். என்ன எளிமையான வாழ்க்கை! ஒரு ஆடம்பரமான வீடுகளையோ ஒரு பகட்டான வாழ்வாதாரங்களையோ அவர்களிடத்திலே பார்க்க முடியவில்லை. மிகவும் எளிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகள் கூட வெள்ளையடிக்கப்படாமல் இருக்கிறது. அவருடைய இறந்த கால திட்டமாக இருந்தாலும் சரி, நிகழ்கால திட்டமாக இருந்தாலும் சரி, எதிர்கால திட்டமாக இருந்தாலும் சரி, அது முற்றிலும் தன்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் இறை நம்பிக்கையில் தான் இருக்கிறது என்பதை அங்கு கவனிக்க வேண்டும். Have you ever seen destruction like this, even in the end of the world movies? No, we have never seen anything like this. And I mean, who's gonna repair this? Who's gonna rebuild this, huh? Israeli army dropped leaflets since the 2nd of May until now to the people. You see these women carrying bags with their children. People are trying to find anything from their homes. Look there, reading the paper. இவர்களை எப்படி எடுத்துக்கொள்வது? இவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வதா, இல்லை எளிமையானவர்கள் என்று எடுத்துக்கொள்வதா? உலகம் இவர்களை எவ்வாறு பார்க்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய குறைந்த வருமானத்தில் இந்த உலகத்தில் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அவனுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு பெண் வரும். அந்த வீட்டு பெண்ணிடம், என்ன உன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா, வாஷிங் மிஷின் இல்லையா, கிரைண்டர் இல்லையா, மிக்சி இல்லையா, டிவி இல்லையா, ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லாத எப்படி வாழுதுங்க? எப்படி எல்லாம் இருந்து கூட எங்களுக்கு போர் அடிக்குது, நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எப்படி வாழறீங்க? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தன்னுடைய வந்த வேலையை முடிச்சுட்டு அது ஒரு செக்கை வச்சுட்டு கிளம்பிடும்.
அதுக்கு பிறகு இந்த வீட்டில் எல்லாம் இருக்கும், ஆனால் சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. கடன் வந்துவிடும், நிம்மதி போய்விடும். இதுதான், இது போன்ற பக்கத்து வீட்டுக்காரர்களை கூட அந்த காசாவில் இருக்க மாட்டார்கள். எல்லோருமே ஒரே நிலை, சமநிலையில் தான் இருப்பார்கள். இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? இறை வேதமாகிய குரான் கூறுகிறது, குரான் சூரா 29:1064, இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தவிர வேறில்லை, மறுமை வாழ்வுதான் வாழ்வாகும், அவர்கள் அறியக்கூடாதா? இந்த குரான் வசனங்களுக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை, மறுமை வாழ்வே சிறந்தது. மறுமை வாழ்வுதான் சிறந்தது. உலக வாழ்க்கை வெறும் வீணுக்கும் விளையாட்டுக்கும் உண்டான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை தேடி உங்கள் மறுமை வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்கி கொள்ளாதீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே இன்புற்று இருக்க வேண்டும் என்று உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அதற்கு தயார் செய்து கொண்டு மறுமை வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதீர்கள். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும், மறுமை வாழ்வே உங்களுக்கு சிறந்தது. என்னதான் எளிமையா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த முகத்துல ஒரு நூறு இருக்கும், ஒரு பிரகாசம், ஒரு பிரைட்னஸ், அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, மாசி மறு இல்லாம அப்படியே இருக்குன்னுவாங்களே, முகத்தை பார்த்து சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி அந்த முகங்களை பார்த்து என்றால் பௌர்ணமி நிலவுகளைப் போல பிரகாசிக்கிறது அந்த முகங்கள். அது எப்படி வந்து விட்டது? I'm always sick. I'm always out of mouth. I can't do anything. You do all of this. What do you expect me to do? Fix it? I'm only 10. I can't even do anything anymore. I just want to be a doctor or anything to help my people. I can't. I'm just a kid. I don't even know what to do. I get. هذا المكان كان فيه حياة، كان فيه روح، كان فيه أطفال، كان فيه ناس، كانت حياة طبيعية جدا جدا. هذه الحياة انتهت. عينك شايف هنا قاعدين فوق رمل ولا أي حاجة زي ما عينك شايف. تعال تعال، أخذت أكل؟ بدي احاول يا جماعة ابسطها واجيب لها الشمس في عينينا يا بابا. بدي احاول اجيب لها اشي يبسطها ان شاء الله. بدي اروح يا بابا اجيب لك العاب ان شاء الله. ايش مالي؟ هلا في صوت طيارة، تخافيش، العبي، خفيش 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 خفيش. خلاص تعال 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 تعال. طبعا احنا اليوم خلاص 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 بعيد. அவர்கள் எதற்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள்? மறுமை வாழ்வுக்காக. அவருக்கு இறைவன் அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன? குரான் சூரா 9:24, உங்கள் பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சகோதரர்களும் உங்கள் வாழ்க்கை துணைவியரும் உங்களின் குடும்பத்தாரும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நீங்கள் நட்டத்தை அஞ்சுகின்ற வியாபாரமும் நீங்கள் விரும்புகிற வசிப்பிடங்களும் அல்லாவை விட அவனது தூதரை விட அவன் பாதையில் போரிடுவதை விட உங்களுக்கு அதிக விருப்பமானவையாக ஆகிவிட்டால் அல்லாஹ் தனது கட்டளையை பிறப்பிக்கும் வரை காத்திருங்கள். குற்றம் புரியும் கூட்டத்துக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறுவீராக. அல்லாவை காட்டிலும் அல்லாவின் தூதரை காட்டிலும் உலகத்தின் மீது நீங்கள் ஆசைப்பட்டு விட வேண்டாம் என்ற வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் இருக்கிறார்கள். போர் என்றால் வெறும் கத்தி சண்டை, வில்லம்பு சண்டை மட்டும் போர் ஆகாது. ஒரு மனிதன் அல்லாவின் பாதையிலே, அல்லாவின் மார்க்கத்திலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அல்லாவின் பாதையிலே நேராக நடப்பதே ஒரு போருக்கு சமமானதாகும். அவன் உலக மக்களோடு போராடவில்லை, இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அந்த சாத்தானோடு போராடுகின்றான். இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து என்றால்
எங்களுடைய இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்டவர். அவர் எங்களுடைய சொத்து, எங்களுக்கு உரிமையானவர். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியங்களை அறியக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றார். எது சத்தியம் எது அசத்தியம் என்று. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியங்களை எடுத்து வைத்து அதிலிருந்து போதனை செய்வது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. இயேசு தன்னுடைய சீஷர்களை நோக்கி, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா, உங்களை படைத்த இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பாலஸ்தீன மக்கள். அவளை பார்த்து எள்ளி நகையாடுவது என்பது மிகவும் இறை குற்றமாகும், தேவ குற்றமாகும். இதுதான் வாழ்க்கையை வாழ சொல்லி மார்க்கம் கற்பிக்கின்றது. இறை தூதர்கள் சொல்லிவிட்டு சென்றால், தேவனாகி கர்த்தராகி அல்லாஹ் அனுப்பி வைத்த அனைத்து தூதர்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் என்று வேறில்லை, மறுமை வாழ்வே சிறந்தது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்களை படைத்த இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அவைகளுக்காக கவலைப்படும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அந்த பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உலக மக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உலக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கின்றது. பரலோகத்தின் நிமித்தம், பரலோக தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை எளிமையாக்கி கொண்டவர்கள் இந்த பாலஸ்தீன மக்கள். இந்த பாலஸ்தீன மக்களுடைய அந்த விசுவாசத்தையும் மார்க்கப்பற்றையும் பார்த்து ஒரு அமெரிக்க பெண் ஒருவர் சாட்சி கூறுகின்றார். அவருடைய சாட்சியை சற்று கேளுங்கள். One thing I've noticed, and you've probably noticed it too, they say that a tree is known by its fruit. And I've noticed that the Palestinians bear such sweet fruit. And if there is a God, I believe that the Palestinians and Muslims are God's chosen people. I see evidence of God amongst them in their behavior, in their hearts, their compassion. They are truly beautiful people. And I spent 11 years in a conservative Christian church, and I never saw that kind of fruit. Nope, not even close. But they just display this godliness that makes it even worse, because forces of evil are committing acts of atrocities against these sweet people. And I think that's what drives us to push harder and fight harder for their justice, because they deserve it. They haven't done anything wrong. And if there is a God, those are his people. இந்த பெண் என்ன சொல்கின்றார் என்றால், இந்த பாலஸ்தீன மக்களிடையே ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன், நீங்களும் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு மரம் அதன் கனிகளால் அறியப்படும். நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும். ஒரு மரம் அதன் கனிகளால் அறியப்படும்.
இந்த பாலஸ்தீன மக்கள் நல்ல இனிப்பான சுவையான கனிகளை கொடுக்கின்ற மரங்களாய் இவர்கள் இருக்கின்றார்கள். கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் நான் நிச்சயமாக நம்புகிறேன் பாலஸ்தீன மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதற்கு ஆதாரமாக அந்த பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையின் நடத்தையிலும் அவருடைய இரக்க குணத்திலும் மனத்தாழ்மையிலும் அழகிய மக்களாக மனிதர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த கிறிஸ்தவ பெண்மணி சொல்கிறார், என்னுடைய 11 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த கிறிஸ்தவம் என்பது நல்ல கனியை தருகின்ற மரமாக நான் காணவில்லை. ஏன் நல்ல கனியை தருகின்ற மரத்தின் அருகில் கூட கிறிஸ்தவம் இருப்பதாக நான் காணவில்லை. இவர்களிடத்தில் நான் காண்கின்றேன் அந்த கிறிஸ்தவம் என்பது தங்களை கடவுளின் பிள்ளைகளாகவும் கடவுளுடையவர்களாகவும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்கிறாரே தவிர அவரிடத்தில் அரக்க குணம் இருக்கிறது. அவர்கள் இந்த மக்களுக்காக செய்கின்ற அநீதியை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், அவர்களுடைய விடுதலைக்காக போராடுவோம், அந்த மக்களுக்காக அந்த மக்களின் தேவைகளுக்காக நாங்கள் போராடுவோம். உண்மையாகவே கடவுள் ஒருவர் இருந்தால் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக தான் இருப்பார்கள் என்று மிக அழகான ஒரு சாட்சியை அந்த பெண் கொடுக்கின்றார். அடுத்தபடியாக இந்த பாலஸ்தீன மக்களிடத்தில் காணப்படுகின்ற இந்த மார்க்கப்பற்று இறை அச்சத்தை கண்டு மெய் சிலிர்த்து போயிருக்கிறார் ஒரு சகோதரி. இப்படியும் ஒரு விசுவாசம் இருக்குமா? ஒரு மார்க்கத்திலே ஒரு மதத்திலே இப்படியும் ஒரு விசுவாசிகள் இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்களா என்று ஆச்சரியத்திற்குள்ளாக மூழ்கி அவர் தன்னுடைய சாட்சியை வெளியிடுகின்றார். பாருங்கள். I saw a video of a woman, she's holding her child and her child had passed away. She was thanking God at that moment and she's saying Allahu Akbar and she's saying in Arabic, from you we came and to you we will return, and just thanking God so much in that moment. And I said, I don't think I could do that. I don't think my faith is strong enough that I could thank God at that moment. So I said, how is her faith so strong? So that's what really inspired me to read the Quran, because especially as a mother, to be holding my child in my arms and thanking God, because even though my child is gone, I don't know. I don't think I could do that at that moment. Incredible how much the Palestinian people, the Palestinian Muslims have inspired the world. So I said, I need to read this book they're talking about, the Quran. I need to read this and see what is it that they believe in to be this steadfast in their faith. So I just opened it out of curiosity as a Christian of 25 years, and literally the first sentence, I was just blown away. Like, I felt like it was speaking directly to me. I felt like God sent this book, like God was speaking to me through the words. It was just incredible. ஒருவருக்கு இறை நம்பிக்கை என்பது, தன்னுடைய கடவுள் மீது விசுவாசம் என்பது இந்த அளவுக்கு இருக்குமா என்பதை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளானது நான் பார்த்த ஒரு வீடியோ என்று இந்த பெண் கூறுகின்றார். அந்த வீடியோவில் ஒரு தாய் அந்த போரிலே கொல்லப்பட்ட தன்னுடைய இறந்து போன தன்னுடைய குழந்தையை வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார். அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார். அது மட்டுமல்ல, அவர் அரபியில் ஒன்று சொல்லுகின்றார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ரஜிஊன். அதற்கு உண்டான அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் from you we came and to you will return. உம்மிடத்திலிருந்தே வந்தோம், உம்மிடத்திற்கே திரும்புகிறோம் என்று அதனுடைய அர்த்தம் என்றும் அவர் சொல்கின்றார். அதை பார்த்து நான் மிகவும் நெகிழ்ந்து விட்டேன், ஆச்சரியமடைந்து விட்டேன். ஒருவேளை எனக்கு அந்த சம்பவம் நேரிட்டால், எனக்கு ஒருவேளை அது போன்ற ஒரு சம்பவம் என் குழந்தை இறந்து போயிருந்தால், அந்த குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு இவ்வாறாக நான் அல்லாஹ்வை நன்றி செலுத்தியிருப்பேனா, இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருப்பேனா என்றால் நிச்சயமாக செலுத்தியிருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் அந்த சூழ்நிலையில் இருந்தேன் என்றால் நான் அந்த பெண் நடந்து கொண்டதைப் போல நான் நடந்திருக்க மாட்டேன். எந்த விசுவாசத்தினால் அந்த பெண் அவ்வாறாக நடந்து கொண்டாள், எந்த வார்த்தை அவளை பலப்படுத்தியது, உறுதிப்படுத்தியது. ஆகவே அந்த குரானை படிக்க வேண்டும் என்று ஆர்வமாக அந்த குரானை வாங்கி படித்தேன். ரொம்ப ஆச்சரியம். நான் காட்டில் அடித்து செல்லப்பட்டதைப் போல அந்த முதல் வரியை, அந்த முதல் வாக்கியத்தை படிக்கும்போது காட்டில் என்னை அடித்து செல்வதைப் போல உணர்ந்தேன். உண்மையாகவே கடவுள் என்னிடத்தில் பேசுகிறார்.
என்பதை உணர்ந்தேன். என்னால் நம்ப முடியவில்லை. அந்த குரானை படித்த போது கடவுள் என்னிடத்தில் பேசுவதாக உணர்ந்தேன். நிச்சயமாக என்னால் நம்ப முடியவில்லை என்று அவருடைய சாட்சியை முடிக்கின்றார். இந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக உலகமெங்கும் போராட்டங்கள். மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். உலகமெங்கும் இருக்கின்ற கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்கள் இந்த பாலஸ்தீன மக்களையும் காசாவையும் ஆதரித்து இந்த யூதர்களுடைய சியோனிசத்தை எதிர்த்து அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்தின் அராஜக போக்கை அக்கிரம காரியத்தை எதிர்த்து உலகமெங்கும் இருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். Corporation, divest from occupation. Corporation, divest from occupation. Eli, I was a member of Justice Sorry Now. I was arrested in November. As one of the hunger strikers. In the heart of London, their passion is clear. These protesters at SOAS, the School of Oriental and African Studies, are among hundreds of UK students who've set up camps in recent weeks. They want their place of study to change its policy in light of the ongoing Israeli assault on Gaza. As the campus protests have spread, the stakes have got higher. At Edinburgh University, at least 3 students started a hunger strike this week, trying to get their institution to divest from companies supplying arms to Israel. It's a key demand here too. Activists claim SOAS has almost $9 million invested in firms directly profiting from what they call Israel's occupation. SOAS says it doesn't invest in arms firms. I feel as if they haven't done enough, to fully, call out the genocide, and also on top of that, they still, have, their banking, with Barclays that is known to, to be, investing in, such arm trades. When individuals come together and we see this solidarity with the people, then it really just sheds light to all of the horrific actions and the horrific crimes that are happening in Gaza. So I think that's really the intention behind having such protests. In Ireland, students at the country's most prestigious university, Trinity College Dublin, have ended a 5-day encampment. That's after the university promised to cut ties with Israeli companies and offer places to 8 students from Gaza. Students involved in the pro-Palestine encampment here at SOAS have been joined by hundreds of like-minded people, and one thing's clear, they're determined to keep the tent protests going. Nadeem Barber, TRT World, London. The students, so the protest was called off. At Northwestern, the ஏசாயா 11:12 ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி, இந்த பாலஸ்தீன கொடி என்று நான் சொல்லவில்லை, எல்லோரும் ஒரு கொடியை பிடித்து கொண்டு போராட்டத்தில், உலக மக்கள் பூராக ஒரு கொடியை பிடித்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்களே, அது அந்த வசனத்தின் சாயலாக இருக்கிறது என்பதை தான் சுட்டிக்காட்டுகின்றேன். இஸ்ரேலிலே உள்நாட்டு போர் வெடித்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக போராளிகள், போராட்ட குழுக்கள் அதிகமாக எழும்பிவிட்டார்கள். போர் கொடி தூக்குகிறார்கள். உள்நாட்டு அரசியல் அமைப்புக்கு எதிராக நிறைய போராளிகள் எழும்பிவிட்டார்கள்.
அங்க தினந்தோறும் பிரச்சனை, போராட்டங்கள். ஜியோனிஸ்டுகளுக்கு எதிராக யூதர்கள் கிளம்பி விட்டார்கள். இந்த இஸ்ரேல் நடத்தும் அந்த இனப்படுகொலைக்கு எதிராக, இந்த இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக இஸ்ரேல் மக்களே எழும்புகின்றனர். பாருங்கள். שוב ושוב ושוב, למה לא נכנסת לממשלה? התשובה שלי היא לא צריך לחזק אותה, צריך להעיף אותה, לא צריך להחזיק אותה, צריך להיפטר ממנה. So what brings you here today? To support Palestinian rights. We as Jews are embarrassed what's happening there in the state of Israel in the Jewish name. And what's your message to the people of Palestine? They shouldn't give up the struggle. They should continue to fight and not give up the struggle against the state of Israel, because by the end, Palestine will be free, because this is truth. Will succeed by the end. What's your message to the people of Palestine? They should know. We feel very shame what's going on there, especially they're doing everything in our name. In the name of Jews, in the name of the Torah, in the name of God. It's so shameful. We are with you. You have to know. The Zionists are strong. We are weak. But God is on our side. At the end of the day, the Palestinian flag will be on all Palestine, from the river to... உலகம் அந்த பாலஸ்தீன மக்களின் தேவனை கண்ணோக்கி பார்க்கிறார், உற்று நோக்குகிறார்கள். அந்த காசா மக்களுடைய இறை நம்பிக்கையும் இறை அச்சத்தையும் பார்த்து அவர்கள் வணங்குகின்ற தேவனையும் அவர்கள் படிக்கின்ற குரானையும் கூட உற்று நோக்கி அந்த குரானை படிப்பதிலே மிகவும் உலகம் ஆர்வம் காட்டுகிறது என்பது உண்மை. I really feel that Allah subhanahu wa ta'ala has chosen to showcase the people of Gaza and the level of their iman, to show us where they are and where we are. We're also seeing, subhanAllah, a multitude of people wanting for the first time to read the Quran or find out about Al-Islam. I've been reading the Quran and I have a lot to say, especially because I grew up as an evangelical Christian. Now, did I expect for me to read the Quran and it resonate with the core beliefs and values I already have? I didn't know any of this stuff. The propaganda runs deep, but I don't think I've ever understood anything as much as I've understood the Quran. I'm no longer a Christian reading Quran. I am now a Muslim reading Quran. Alhamdulillah, I am Muslim today. So I'm taking my shot. I want to preface this by saying that I'm not Muslim, I'm Jewish. But I've noticed something, and I'm sure a lot of Muslims have also noticed this, that through, this entire thing with Palestine, so many more people are learning about Islam. And so many more people are reading the Quran. I've read the Quran. I love the Quran. I think it's a beautiful piece of text. I think மக்கள் அணியா இஸ்லாத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காசா மக்களின் சாட்சி உலக மக்களை இஸ்லாமியர்களாக்கி கொண்டிருக்கின்றார். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள். In the heart of South America lies a nation of diverse cultures and traditions. Amidst the vibrant tapestry of Argentinian society, a quiet revolution is unfolding, one that bridges continents and transcends borders. This is the story of Islam in Argentina. In recent years, the Western world's fascination with Islam has become increasingly apparent, exemplified by scenes at the King Fahd Mosque in Argentina, where eager visitors queue to gain insights into this ancient religion. The mosque's management has been instrumental in fostering this curiosity through various educational initiatives, including documentary screenings and study sessions on Islamic teachings. யூதர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இப்பொழுது அக்டோபர் 7க்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு புரட்சி தான் இதெல்லாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. I bear witness. There is no God but Allah. I bear witness that the Prophet Muhammad, peace, blessings be upon him, is the Prophet and the Messenger of Allah. Allahu Akbar. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. பழைய ஏற்பாட்டிலும் சரி, இயேசு கொடுக்கப்பட்ட வேதத்திலும் சரி, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள், தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று இந்த கிறிஸ்தவரிடத்தில் சொன்னால் நகைக்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் யூதர் ஒருவர் கொடுக்கின்றார் பாருங்கள் ஒரு சாட்சி. When I became a Muslim, I was told by somebody I had turned my back on my Jewish identity, my Jewish people. I believe and worship the God of Musa, the God of Moses. I remember my mom actually telling me that the Jews are waiting for their next prophet. Many Jews migrated to Medina in modern day Saudi Arabia, awaiting a prophet mentioned in the Old Testament, that this prophet will emigrate from Mecca to Medina, and their people, the people of Medina, will rejoice at his arrival. Muhammad sallallahu alayhi wasallam, when he finally arrived in Medina, the most knowledgeable of the Jews, a rabbi called Abdullah ibn Salam, recognized him because of his knowledge of the scriptures. He recognized him and he accepted Islam. Am I not following in the footsteps of my people? என்ன சொல்கின்றார் என்றால், நான் முஸ்லீமாக மாறியதும் என்னுடைய யூத அடையாளத்தை கைவிடும்படியாக யூதர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் என்ன யூத அடையாளத்தை வைத்திருக்கிறேன் என்று நான் சிந்தித்து பார்க்கும்போது, நான் காட் ஆஃப் மோசஸை வணங்குகின்றேன், மூசாவின் கடவுளை வணங்குகின்றேன். அதனால் அவர்கள் சொல்கிறார்கள் போலும், அவர்கள் அறியாதவர்கள். என் தாய் எனக்கு சொன்ன சில காரியங்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதாவது இந்த யூத மக்கள் வரப்போகின்ற ஒரு தீர்க்கதரிசிக்காக, வரப்போகின்ற ஒரு தூதருக்காக காத்து கொண்டிருந்தார்களாம். அநேக யூதர்கள் மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் அவரை காணுவதற்காக. இப்போது சொல்லப்படுகின்ற சவுதி அரேபியா தேசத்திற்கு அநேக யூதர்கள் காத்து கொண்டிருந்தார்களாம். அங்கே சென்று அவர்கள் அவரை காண வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் எதனால் என்றால், அந்த தோராவிலே அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா பழைய ஏற்பாடு என்று. அந்த பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்த காரியங்கள் அநேகமாக இருக்கிறபடியினால், அவர் அரபிய தேசத்தில் தான் தோன்றுவார் என்ற முன்குறிப்புகள், தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றபடியினால், யூதர்களில் அநேகர் மதீனாவுக்கு இடம் பெயர்ந்தார்கள், அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக ப்ராஃபெட் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்தார்கள், குடியிருப்பை தேடி இங்கே வந்து விட்டார்கள். அப்போது ஏற்கனவே அங்கே குடியிருந்த மக்கள் அவருடைய வருகையை நிமித்தமாய் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து கம்பீரித்து களி கூர்ந்தார்கள். ஏசாயா 42 அதிகாரம் 10-11 வசனங்கள். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்திரமும் அதன் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலையிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. வனாந்திரமும் அதன் ஊர்களும்
கேதாரியர் குடியிருக்கும் கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளில் குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து கொடுமுடிகளிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. இந்த வசனத்தினுடைய அந்த நிஜம்தான், இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலை தான் அந்த யூதர் சாட்சியாக கூறுகின்றார். அந்த இறை தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தபோது அந்த மக்கள் அவனுடைய மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை, ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கொண்டாடினார்கள். இந்த தீர்க்க தரிசன வசனம் எந்த அளவாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை ஒரு யூதன் சாட்சி சொல்கின்றார். கடைசியில் இறை தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது ஒரு யூத ரப்பி, அவருடைய பெயர் அப்துல்லா இப்ன் சலா, அவர் இவரை அங்கீகரித்துக் கொண்டார், இவரை புரிந்து கொண்டார், இவரை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இவரை பற்றிய குறிப்புகள் தோராவில் இருக்கிறது. அவர் வெல் நாலேஜ் பர்சன். அவர் அந்த தோராவிலே நல்ல கைத்தேர்ந்தவர், வேத நிபுணர். அவர் அந்த வேத நிபுணர், கைத்தேர்ந்தவர். அந்த தோராவிலே நல்ல அறிவு பெற்றவர். இவரை பற்றிய குறிப்புகளை கண்டார். அது இவருக்கு பொருந்தி இருப்பதையும் பார்த்தார். இவர் அவரை ஏற்றுக்கொண்டார், இறை தூதரை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினமே ஒரு இஸ்லாமியனாக அந்த யூத ரப்பி மாறினார் என்று இவர் சாட்சி கூறுகின்றார். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாட்களில் பலவித பாஷைக்காரர்களாகிய புறஜாதியார்களில் 10 பேர் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகின்றோம், ஆகையால் நாங்களும் உங்களோட பயணிக்கின்றோம் என்று அவனை பற்றி கொண்டு செல்வார்கள் என்று வசனம் இருக்கிறது. என்றால் இந்த யூதனை இப்படி சாட்சி கூறுகின்றான் பார்த்தீர்களா? இஸ்லாமை எத்தனை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? அந்த யூதர்களுடைய வஸ்திர தொங்கலை தான் பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கின்றார், நாங்களும் உங்களோடு சேர்ந்து பயணிப்போம் என்று அந்நாட்களில் சொல்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தராகிய அல்லாஹ் கூறுகின்றார். இந்த வசனத்தில் இஸ்லாமை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே அந்த ஹிஜாபை காரணம் காட்டுவார்கள், இது பெண் அடிமைத்தனம் என்று. ஆனால் அந்த ஹிஜாபை போட்டுக் கொள்வதற்கு வெளிநாட்டு பெண்கள் விரும்புகின்றார்கள். தன்னுடைய உடைகளை களைந்து விட்டு இப்பொழுது இருக்கிற அவர்கள் உடுத்துகின்ற உடை பிடிக்கவில்லை, ஹிஜாப் எங்களுக்கு சிறந்ததாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றது என்று வெளிநாட்டு பெண்கள் அதை விரும்புகின்றார்கள். ஒரு வெளிநாட்டு பெண்ணின் சாட்சியை கேளுங்கள். Assalamu alaikum. I'm no longer a Christian reading Quran. I am now a Muslim reading Quran. Alhamdulillah, I am Muslim today. I just took my Shahada and oh my gosh, I have never felt so happy or so at peace. This is one of my top 3 days of my life, besides marrying my husband and having my daughter. This is my top day in my life. Alhamdulillah, that Allah, He guided me here, that He guided me back to Him, to the truth, to my true path. I really feel that I have a purpose in life again. I really feel that I'm on the right path, and I'm so happy to be Muslim. Also, a note about the hijab. I feel so cute. I feel more beautiful in hijab, wallahi. I'm walking through the streets and I feel like a queen with her crown. I haven't made this decision to be full-time hijabi, but today I tried it and I really like the feeling. So inshallah, Allah will help me with that in the future. But for now, yay, I'm a Muslim and I'm so happy. And thank you to everyone who helped me. And may Allah give you Jannah and reward you for all that you've done and for all of your support and love. இங்கே ஒரு தமிழ் நடிகை மோனிகா அவர்களுடைய சாட்சியையும் கேளுங்கள். Nothing is there in Islam. ஏன்னா ஒரு புர்கா வேர் பண்றதுலேயே நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, நம்ம தவறுதலா அதை
நினச்சிட்டு இருக்கோம், அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் இஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். எல்லா புக்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது. நான் யோசித்தேன், இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் நம்ம எப்படி இவ்வளோ பிளாங்காக இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஏன்னா ஆயிரக்கணக்கான குரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரான் புத்தகத்தில் ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. அது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு விஷயங்கள். பரவலாக இருக்கின்றது. எங்கே தமிழர்களும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பூமி எங்கும் பரவலாக இஸ்லாம் மார்க்கம் பரவி கொண்டிருக்கிறது. இஸ்லாம்ன்றது முஸ்லிம்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா விபச்சாரம் பண்றது தப்புன்றாங்க, குடிக்கிறது தப்புன்றாங்க, வட்டிக்கு காசு வாங்காத கொடுக்காதன்றாங்க, இந்த மாதிரி 5 நேரம் நம்மளை படைத்தவன வணங்க சொல்றாங்க. எதுவுமே தப்பில்லை, எல்லாருமே செய்ய வேண்டிய கொள்கைகள் தான் இஸ்லாம்ல இருக்கு. ஒவ்வொரு கொள்கையும் வந்து சிறந்த கொள்கை இஸ்லாம்ல. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜக்காத்னு ஒண்ணு இருக்கு. ஜக்காத்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்துல 2.5% வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு கட்டாயம் இருக்கு. இட்ஸ் a ரூல் இன் இஸ்லாம். அப்படி ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிற பணத்துல 2.5% வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா ஏழ்மையே இருக்காது இந்த நாட்டுல, எல்லாருமே வசதியா இருக்கலாம். அதுதான் நபிகள் நாயகம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது. நான் கடைபிடிக்கிறேன், அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறேன். எல்லாரும் கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்க 2 கிறிஸ்தவ பெண்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு எதற்காக நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் என்ற காரணத்தை கூறுகின்றார்கள். ஒரு பெண் கூறுகின்றார், 3 காரணங்களுக்காக நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாமில் கூறப்படுகின்ற ஒரே இறைவன், அந்த ஒரே இறைவன் தான். நான் கிறிஸ்தவத்தில் இருந்தபோது அந்த 3 கடவுள் ட்ரினிட்டி கோட்பாடு நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன், நான் போதிக்கப்பட்டு இருக்கின்றேன். ஆனால் நான் கேள்விப்பட்டதும் போதிக்கப்பட்டதும் என் கையில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் அந்த பைபிளிலே இல்லை. ஆகவே அந்த பைபிள் என்பது பொய் என்பதை உணர்ந்தேன். நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். அடுத்ததாக சொல்கின்றார், இந்த குரான் திருத்தப்படாதது, கரப்டட் இல்லை, நாட் கரப்டட். ஆனால் பைபிள் பல முறை திருத்தப்பட்டிருக்கிறது. பைபிள் கரப்டட் புக். அடுத்ததாக சொர்க்கம், கிறிஸ்தவத்திலே பரலோகம் 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 என்று சொல்வார்கள். ஆனால் பரலோகம் என்றால் என்னவென்று தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்க போகின்ற அந்த பரிசளிப்பாகிய அந்த சொர்க்கத்தை பற்றி இந்த குரான் அழகாக சொல்லுகின்றது. ஆகவே இந்த காரணங்களுக்காக எனக்கு தெளிவு பெற்றேன், நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். People always ask me why I reverted to Islam, and I can never give them a solid answer. So I'm going to give you guys 3 reasons why I reverted to Islam. Which, by the way, I think it is very important to preface the fact that my mom was Catholic and my dad was Christian. So I grew up with 2 completely different, not completely different faiths, but they were different faiths, enough to get me confused. But anyways, the whole Holy Trinity thing was very complicated, to say the least. Please don't come for me. But to further explain a little bit, how can God be 1 and 3 at the same time? The math ain't mathin'. In Islam, there is only one God and one God only. Allah is one. Monotheistic, relating to or characterized by the belief that there is only one God, period. Moving on to reason number 2 is that the Quran has never been altered. In Catholicism, they would tell us that the reason why that the Bible was constantly being altered and changed is because times are changing. Society is changing, which facts. But at the same time, the fact that it is being altered so often and people are putting their little inputs all the time makes it that much more complicated. And it also loses its credibility. It loses its value. You get what I mean? And the Quran, on the other hand, never been changed. The Quran has been the same ever since it was revealed to us. And to me, that's way more valuable and credible. And with that, I love that the Quran is so open to interpretation. And number 3, it's kind of random, but it is a huge reason as to why I actually loved Islam in the beginning when I first started learning about it. And that is Jannah, heaven. Hear me out. Okay, we have a guest joining us for the rest of this video, but when I was Catholic, I would literally lay at night thinking about the fact that if I went to heaven, I would have to live forever, terrified. Because I feel like they never really explained what heaven was like and how beautiful it would be. But in Islam, they explain Jannah so beautifully and makes you want to go to Jannah. You know what I mean? The fact that we're going to live forever sounds amazing. The fact that the whole reason why we live and come to this dunya is to go to Jannah, and every detail about Jannah. For example, the fact that you could bite an apple and every bite is going to taste different and better every time. Like, that is just amazing. I'm running out of time, but I hope you guys enjoyed and I hope that made sense. I feel like I was all over the place, but you guys get the point.
Anyways, love ya. பெண் சொல்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார் என்றால் அவரும் இதே தான் சொல்கின்றார். ட்ரினிட்டியே வெறுக்கின்றார். ட்ரினிட்டி என்பது நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது அந்த பைபிள் டெக்ஸ்டிலே இல்லை. நான் எவ்வாறு நம்புவது? அதே போல இயேசு கிறிஸ்து கடவுள் என்கிறார்கள். ஆனால் அவர் ஜெபம் செய்தார் என்றும் பைபிளிலே இருக்கிறது. அவர் கடவுள் என்றால் அவர் தனக்குத்தானே எப்படி ஜெபம் செய்து கொள்வார்? இது எனக்கு மிகவும் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் எனக்கு இருக்கிறது. I converted from Christianity to Islam because I believe in the God of Moses, the God of Abraham, the God of Noah, the God of Jesus, the God of all the prophets that he sent, that had all the same message. Every single one of these prophets taught the same thing. Jesus, peace be upon him, all of them said, God is one. Pray to God, only God. He's the only one worthy of worship. He has no partners. He has no son or daughter. He is one. God is not a trinity. No book that was sent ever said anything about a trinity. So how could Christianity be true? How could Christianity be true when Jesus said, pray to God? Jesus prayed to God. And so if Jesus is praying to God, then that's two different entities. You can't say that they are one. Jesus wasn't praying to himself. God is one. And Islam is literally like the highest perfected form of Christianity. And that's why when I discovered Islam, I knew that I was guided. உலகம் முழுவதும் ஆங்காங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களின் ஒரு சிறிய சாட்சிகளை முன்வைக்கின்றேன். பாருங்கள். I reverted to Islam 2 months ago and it changed my life. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I'm Ummah. I'm a revert Muslim. Alhamdulillah. I'm a Chinese. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. I believe Islam is the only religion left in this world because every other religion has lost its value. How so? So in Christianity, there's 45,000, 50,000 denominations maybe. And in Christianity, there is so many different contradictions. You can't even count them. For example, when I was young, maybe 9, 10 or so, I was always taught Jesus is God. But even when I was that young, I knew Jesus was not God. Just something in me told me that Jesus was not God. I knew he was still important, but there was something inside of me that just was different. I was always drawn to Islam even from a young age. I was researching it. It took me maybe not too long to understand it was the truth. So in 3 days before Ramadan, I went to the masjid, took my shahada. Thank you. I'm PC Paul. I've been a police officer here for 16 years. And in January I reverted to Islam. Alhamdulillah, I'm very happy. இந்த பாலஸ்தீன மக்களின் விசுவாசத்தின் உறுதியை கண்டு உலகமே வியந்து நிற்கின்றது. அடிச்சு துவம்சம் செய்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை. ஒரு சிறிய பையன் சொல்கின்றான், ஒருவர் கேட்கின்றார், என்னுடைய நாட்டிற்கு வந்து விடுகிறாயா என்று கேட்கின்றார். அந்த சிறுவன் சொல்கின்றான், உம்முடைய நாட்டிற்கு வந்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை அங்கே பாருங்கள். بعد حوالي 100 يوم من الحصار والخوف والدمار على غزة، كلام الله عز وجل هو اللي بيواسينا. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله
ألا إن نصر الله قريب، ألا إن نصر الله قريب. تتخيلوا من كتر الحصار والخوف اللي مر على الرسول صلى الله عليه وسلم واللي آمنوا معاه، قعدوا يقولوا متى نصر الله، متى نصرك يا الله اللي وعدتي. فبيجي الرد اللي بتطمئن له القلوب، ألا إن نصر الله قريب. وهذا اللي احنا متيقنين فيه، انه ان شاء الله ربنا حينصرنا ومش حيسيبنا بإذن الله. والسلام عليكم.